அப்பா, நீங்க எங்களில் இடைப்படுங்கப்பா. நீங்க எங்களோடு பேசுங்கப்பா. நாங்க உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. செல்லாம் எல்லாரும் ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கே. எங்களை நேசிக்கிறார் மீன் பொருளுக்கு பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் பிரியப்படுகிற தேவன். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்மை துதித்து பாடும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தைகளினாலும் பரிசுத்த ஆவியினாலும் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த இடத்துல அசைவாடுகிற தேவன். எங்கள் மத்தியிலே, எங்கள் இருதயத்திலே நீங்கள் அசைவாடும்படியாக நாங்கள் கேட்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னை உங்களையும் மறவாத ஒருவருக்கு இருக்கிறார். ஆமா தானே? ஒரு பாடல் இப்படியா சொல்லுது, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத தேவரும் என்னை. ஆமென். ஆண்டவர் என் மேல பாசம் வச்சிருக்கிறாரு. அதனால என்னை யாராலையும் அவருடைய அன்பில் இருந்து என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. பாடலாமா அந்த பாடல? என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லலாமா? என்னை மறவாத இயேசுநாதா, வா தயவால் என்னை, பயப்படாதே வலக்கரத்தாலே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாதே இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நட
மறவா இயேசுநாதா. தாய் தன் சேய் மறந்து விடாமல், மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை உன்னுடைய உள்ளன் கையிலே நான் பொறிந்திருக்கிறேன், உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் உன்னதனெந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் உன்னதனெந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாப்பா, எங்களை மறவாத இயேசுவே என்னை நடத்தும். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஆமாங்க, உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா, உங்களுடைய தயவால் என்ன நடத்துங்கப்பா. என்னை மறவா, என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா. எப்பேற்பட்ட ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம்ல. என்னை உங்களையும் மறவாத ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நான். ஆமாப்பா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் நதியிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் நதியிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா உந்தன் தயவா. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே
இயேசுநாதா உந்தன் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை மறுபடி சொல்லாம என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் ஓ என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவுனால் தான் நடத்துறாருல. ஆமென். நமக்கு நிறைய நேரத்தில் பலனே இல்லாத சூழ்நிலைகளில் கர்த்தர் எனக்கு உங்களுக்கு பலனாக இருந்து எனக்கு உங்களுக்கும் ஆதரவாக இருந்து மனம் சோர்வுற்று இருக்கும் பொழுதும் மனம் சோர்ந்து இருக்கும் பொழுதும் பலவீன நேரத்திலும் கர்த்தரை நம்ம கூப்பிடும்போது அவர் எனக்கு உங்களுக்கும் ஆறுதலாக இருந்திருக்கிறார்ல. நிறைய நேரத்தில் என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலை. கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் நான் உனக்கு இருக்கிறேன், எதுக்கு நீ பயப்படுற, எதுக்கு கலங்குற அப்படின்னு ஆண்டவர் என் கூட உங்களுக்கு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாரம்பரியா சொல்றது, என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லை, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்திடுவேன். ஆமென். ஏன் எப்படி இருக்காரு? என் வலப்பக்கத்தில் அவர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடலாமா? பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லலாமே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே, துணை நிற்பதால் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, இயேசுவே என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. சலாமம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சூளையில் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ, எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவோம். ஆமென். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என்
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் சொல்லலாமா? என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா. எல் ஷடாயாக, எல் ரோயியாக, யெகோவாக என்னோடும் உங்களோடும் இருக்கிற தேவன். ஆமென். நிறைய சூழ்நிலைகள்ல அப்புறம் போகிற போல நமக்கு காணப்படலாம். போன வாரம் மெசேஜில் எம்மாவூர் சீஷர்களோடு இயேசு பேசிக்கொண்டு நடந்து சென்றார் இல்லை? அதில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை கவனிச்சிங்க அப்படின்னு தெரில. அந்த வசனம் 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், அந்த தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களோடு தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்புறம் அவர்களோட தங்கி உள்ளே போனார். நிறைய நேரத்தில் அவர் நம்மளை போறது போல தெரியலாம், இல்லை என் கூட உன் கூட நம்ம வருந்தி, ஆண்டவர் வாங்க ஏசப்பா என் கூட வாழுங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவர் நம்மோடு வந்து வாழுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் மீதும் உங்க மீதும் நோக்கமாய் உள்ளாராம். இந்த பாடல் அப்படிதான் சொல்லுது, என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சும. எவ்வளவு பெரிய தேவன் அல்ல? ஓ, காக்கின்ற இயேசுவே, நம்மளை தோல்ல சுமக்கிறாரா இல்லையா? ஆமா தானே? சுமந்து செல்லுகிற தேவன். ஆமென். நமக்கு தெரியல நிறைய நேரத்தில் யார் என்னை தூக்கிட்டு போறாங்கன்னு. நடக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் என்னை தூக்கிட்டு, இந்த இடத்துல உன்னால் நடக்க முடியாதுடா, எனக்கு தெரியும், நான் உன்னை தோல்ல தூக்கி சுமந்து ஒரு தகப்பன் சுமந்து செல்வது போல நான் உன்னை சுமந்து செல்றேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. பாடலாமா? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவள் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலுகி பெருக செய்தார். ஆமாங்க, ஈசாக்கு
நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் தோளின் மேல், ஆமென். காக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாத போலாய்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போலாய்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து எழுந்து ஆமாங்க, அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் சொல்லமா, என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அப்பா. காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மறுபடி செல்லாமா. காக்கின்றவர் 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 உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் சொல்லலாமா, என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது ஆமாங்க, என் நினைவெல்லாம் காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் அவர் சுமந்து செல்கிற தேவன். காக்கின்றவர் அப்படியே எழுந்திருக்கலாமா. தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை உங்களையும் தோள்ல தூக்கி சுமக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் மறந்து விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அப்புறம் போகிறவர் போல ஒருவேளை சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனா அவர் விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. நம்ம தான் விட்டு தூரம் போறோம். ஆனா என்னை உங்களை மீட்டு கொண்டவர் ஒருவேளை சூழ்நிலைகளின் காரணமாக அப்புறம் போகிறவரை போல காணப்பட்டாலும் அவர் என் மீதும் உங்கள் மீதும் நோக்கமாய் உள்ளார், கரிசனையாய் உள்ளார். அவர் என் மீதும் உங்கள் மீதும் சிந்தனையாய் நினைவாய் இருக்கிற தேவன். அவர் காக்கிற தேவன், உருவாக்குகிற தேவன், தோளின் மீது தூக்கி சுமந்து செல்லுகிறவர். சொல்லலாமே, என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் என் மீது ஆமாப்பா, என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் மோழியாவில்லாவிடகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோழியாவில்லாவிடகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வழித்து பலுகி பெருக செய்தார். ஆமாங்க, எனக்கு உங்களுக்கு மறுவாழ்வு தந்த தேவன்.
பெருகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவ போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது உன் நினைவெல்லாம் அவர் அறி என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் காக்கின்றவர் நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் யெகோவாயிரே யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் நீங்க மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் யெகோவா எலோஹிம் யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே உம் வார்த்தையா உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷம்மா உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளம். மறுபடி சொல்லமா யெகோவா ஓ யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் நீங்க மாத்திரம் நீங்க மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லலாம் நீங்க மாத்திரம் போதும் சொல்லலாமா? நீங்க மாத்திரம் போதும். நீங்க மாத்திரம் போதும். நீங்க மாத்திரம் போதும் எனக்கு.
எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன், நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் சரணமா, நீங்க மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே அப்பா, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. நீங்க மாத்திரம் போதும் எங்கள் வாழ்க்கையில, வேற ஒன்றுமே நாம் இயேசுவே. நீர் ஒருவரே, நீங்க மாத்திரம் போதும்பா. அவர் எப்படிலாம் சொன்னார்ல, நான் உன்னை தோள்ல தூக்கி சுமக்கிற தேவன், நான் உனக்கு சமாதானத்தை தருகிற தேவன். புயல் போல துன்பங்கள் வந்தாலும் நான் உனக்கு வலது பக்கத்துல துணையா நான் நிக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு இந்த பஞ்சு மெத்தையில நடக்கிறது போல அல்ல. நிறைய நேரங்கள்ல கற்களிலும் முட்களிலும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஆதரவாயிருந்து துணையாயிருந்து என்னை தூக்கி சுமக்கிறவராக, தோளில் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறாரே, இருந்திருக்கிறார்ல. நிறைய நேரத்துல நம்ம இருதயம் உடைக்கப்படுற நேரத்துல, நான் உன்னை காக்கிறவர், நான் உன்னை உருவாக்கினவர், நான் உன்னை தோள்ல தூக்கி சுமக்கிறேன்னு சொல்றாருல. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். ஆமாங்க, என் மீது நோக்கமா, என் மீது நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் தோளின் மேல், ஜீசஸ் காக்கின்றவர், உருவாக்கின்றவர் தோளின். Amen, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen.
உம்முடைய பாதத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொட்ட எங்களை லகுவாக்கின தெய்வம் நீங்கப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. ஆவியானவர் எங்கள்கிட்ட பேசுறத நாங்கள் காது கொடுத்து கேட்க, எங்கள் இருதயத்தின் கதவை திறந்து வசனங்களை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் உங்களை காணட்டும்பா. நாங்கள் உங்களை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 34. சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை தம்முடைய ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென்.